செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தேசிய அளவில் கலாச்சார நடன நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மாணவிகளின் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர். கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்கு 10 இடங்களில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் இரவு 12:30 மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய புதுவை மாநிலத்தில் வருகின்ற புத்தாண்டை எதிர்கொண்டு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்தெந்த வகையிலே செய்யப்பட்டிருக்கின்றது, போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை போன்ற பல்வேறு விஷயங்கள் இதிலே ஆராயப்பட்டது. ஜனவரி 11ஆம் தேதி கவர்னர் தலைமையில் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். அந்த அடிப்படையில் புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 200 பேர் விபத்தின் காரணமாக உயிரிழக்க நேரிடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அது இந்தியாவிலே மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புதுவை மாநிலம் அந்த உயிரிழப்பிலே அதிகமாக இருக்கின்ற மாநிலமாக, முதன்மை மாநிலமாக இருப்பதை பல நேரங்களிலே சுப்ரீம் கோர்ட்டானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே பொதுமக்களுடைய நலன் கருதி அவர்களை உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே வருகின்ற 11ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட இருக்கின்றது. அதன் பிறகு 12ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக வாகன ஓட்டிகள், முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாகனங்களே பின்னாலே அமர்ந்து செல்பவர்களும் அந்த தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று நாம் காவல்துறை சார்பாக, அரசு சார்பாக புதுவை மாநில மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் சீருடை அலவன்ஸ் வழங்கப்படும். அதேபோல் காலியாக உள்ள 70 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பு 2 தினங்களில் வெளியிடப்படும் என்றார்.
2 2 3 நாள்ல எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்துரும். அதாவது ஆளுநர் ஒப்புதல் கிடைச்ச பிறகு எத்தனை பேர் சார்? 70 பேர் 70 எஸ்ஐ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ப்ரமோஷன் இல்லாம டைரக்டா எடுக்கிறது 70 பேர். அதுக்கு போயிருக்கு. அது விவரம் நிரப்பும். இன்னும் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஹோம் கார்டு இருக்கு, டெக்காண்டர்ஸ் இருக்கு, பார்பர்ஸ் இருக்கு, டிரைவர்ஸ் இருக்கு. இன்னும் 156 கான்ஸ்டபிள் இருக்கு. வேக்கன்ட் போஸ்ட் ப்ரொமோஷன் கொடுக்கலாமே போயிருக்கு. கவர்மெண்ட் ஒப்புதலுக்காக போயிருக்கு. இதெல்லாம் வெறும் ஒன்றா இது எல்லாமே நடக்கும். அதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. தேசிய அளவில் கலாச்சார நடன நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மாணவிகளின் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான கலாச்சார நடன நிகழ்வு அசாம் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 23 மாநிலங்களைச் சேர்ந்த 440 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனத்தில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். அதில் புதுச்சேரி அரசு அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் மாணவர்கள் என 20 பேர் கலந்து கொண்டனர். இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய நடனங்களான தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், தாளம், பறை ஆகியவை நடனங்களை ஆடினர். இதில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநில மாணவிகள் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையை பெற்றனர். கோப்பையை பெற்ற மகிழ்ச்சியுடன் புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் மேள தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்திகள் எடுத்தும் சக மாணவர்களின் நடனத்துடன் ஆசிரியர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர். அதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வெற்றியாளர்கள் ஏற்றப்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து முதலியார்பேட்டை பள்ளி வளாகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவிகள் நடனமாட தாரை தப்பத்தையுடன் ஆசிரியர்கள் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஆசிரியர்களின் இந்த செயல் பார்ப்பவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டட அரங்கில் அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாண்புமிகு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் கேசவன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வரும் 30ஆம் தேதி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிரச்சனையில் விடியா திமுக அரசு குற்றம் செய்த தனது கட்சிக்காரரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் கழக பொதுச் செயலாளர் உத்தரவின்படி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வரும் 30ஆம் தேதி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார்.
புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை கொண்டு வருவதும், தனியார் நிறுவனம் மூலம் லட்சக்கணக்கான ஹெல்மெட்டுகளை விற்பனை செய்வதும், விற்பனை முடிந்தவுடன் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அரசு ரத்து செய்வதும் வாடிக்கையாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியை பற்றி எதுவும் தெரியாத டெல்லியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு கட்டாய ஹெல்மெட் சட்டம் ஜனவரி 12ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும், இது தொடர்பாக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். மக்களின் ஆதரவு இல்லாத கட்டாய ஹெல்மெட் சட்டம் குறித்து புதுச்சேரி அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி மின்துறையில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியமர்த்தும் நடவடிக்கையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறையில் இளநிலை மற்றும் உதவி பொறியாளர் பணியிடங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டு வருகின்றனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மின்துறையில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியமர்த்தும் நடவடிக்கையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கௌசிகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித் குமார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்துறை நடவடிக்கையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதை நிறுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அனைத்து இந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அனைத்து இந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு ரெட்டியார்பாளையம் பாவாணர் நகர் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அனைத்து இந்திய தலித் இயக்கத்தின் தலைவர் ராமமூர்த்தி கொடியேற்றி தொடக்கி வைத்தார். இதில் தீர்மானமாக SC/ST மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்ட பயன்களை சென்டாக் அல்லாத அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும், உயர் படிப்புக்கான வெளிநாடு சென்று படிக்கும் SC/ST மாணவர்களின் கல்வி உள்ளிட்ட செலவினங்களை முழுவதையும் அரசே ஏற்று வழங்க வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம், பழனியம்மாள், பொன் நலவேந்தன், ராஜா, கங்காதரன், பக்கிரிசாமி, முருகையன் மற்றும் பல்வேறு இயக்க தோழர்கள் கலந்து கொண்டனர். சலவையாளர்கள் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி சலவையாளர்கள் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் ECR சாலை சங்கர வித்யாலயா பள்ளி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் பாபு, பொருளாளர் கதிரவன், அவைத் தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் கனக சண்முகம், துணைத் தலைவர்கள் மாசிலாமணி, இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். மாஹேயில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஹே சென்றிருந்த மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவையொட்டி மாஹே மண்டல நிர்வாக அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சேஃபோர்ட் இன்ஃபோடெக் மென்பொருள் நிறுவனத்தின் 12வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் அமைந்துள்ள சேஃபோர்ட் இன்ஃபோடெக் மென்பொருள் நிறுவனத்தின் 12வது ஆண்டு விழா ஹபிகிருஷ்ணா ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஹபிகிருஷ்ணா டைல் ஷோரூம் மற்றும் ஹோட்டல் ஹபிகிருஷ்ணாவின் நிர்வாக இயக்குனர் செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராகவும், பாண்டிச்சேரி வேளாண்மை கல்லூரி தலைவர் கணேஷ் முதன்மை விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். PNI இண்டிகோ தலைவர் வெற்றிவிழா கம்ப்யூட்டர் உரிமையாளர் மகேந்திரன் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு சேஃபோர்ட் இன்ஃபோடெக் நிறுவனர் மணிவண்ணன், சுபத்ரா மற்றும்
பிரத்யும்னன் அனைவரையும் வரவேற்றனர். அனிதா முழு நிகழ்வையும் தொகுத்து வழங்கினார். சர்ஃபோர்ட் இன்ஃபோடெக் இயக்குனர் ஸ்ருதி எழிலன், அனிதா, சந்தோஷ், அருள், மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்வுகளில் சர்ஃபோர்ட் இன்ஃபோடெக்கின் த புக் ஆஃப் ஜேர்னி புத்தகமும் வெளியிடப்பட்டது. www.vcrts.com என்ற டிஜிட்டல் வணிக அட்டையை அறிமுகப்படுத்தியது மற்றும் பாண்டிச்சேரி முழு அடைவு இணையதளம் www.pdytours.com தொடங்கப்பட்டது. அனைத்து பிஎன்ஐ இண்டிகோ குடும்ப உறுப்பினர்களும் தனது குடும்பத்துடன் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தேசிய அளவில் கலாச்சார நடன நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மாணவிகளின் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.